வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம வாரம் கரெக்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போடுவோம். டெய்லி என்னால் கரண்ட் அஃபேர்ஸ் போட முடியாது, ஆனால் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் நான் கண்டிப்பாக போடுறேன். நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். இனிமேல் நம்ம என்னென்ன வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போடுவோம் அப்படின்னா ஜனவரி மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடுவோம். அதே மாதிரி பிப்ரவரி மாதம் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்டு அதுலேயுமே மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடுவோம். அதே மாதிரி பிப்ரவரி மாதத்துலேயே பட்ஜெட் வந்திருந்ததில்ல, அதனால நம்ம மத்திய அரசுடைய பட்ஜெட், அதுக்கப்புறம் மாநில அரசுடைய பட்ஜெட், அதுக்கப்புறம் நம்ம தமிழக அரசுடைய அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் அதையுமே நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி, இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2023ஆம் ஆண்டு உலக ஊழல் குறியீட்டில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் டென்மார்க். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த நாடுகள்ல எல்லாம் ரொம்ப ஊழல் அதிகமாக இருக்குது, எங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்த நாடு டென்மார்க். டென்மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு 90 புள்ளிகள் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது டென்மார்க்கில் ரொம்பவே ஊழல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதில் முதலிடத்தில் இருக்க நாட்டில் ரொம்ப ஊழல் கம்மியாக இருக்குது, கடைசி இடத்துல இருக்கிற நாடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஊழல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதில் 2ஆம் இடம் பிடித்தது ஃபின்லாந்து, 3ஆம் இடம் பிடித்தது நியூசிலாந்து. நம்ம இந்தியா 93வது இடத்துல இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்தியா எத்தனை இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். மொத்தமாக 180 நாடுகளை கணக்கெடுப்பில் எடுத்திருந்தாங்க. இதில் இந்தியா 93வது இடத்துல இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா 100க்கு 39 புள்ளிகள் தான் வாங்கியிருக்கோம். கடைசி இடத்துல இருக்க நாடு எது அப்படின்னா சோமாலியா. அதாவது எந்த நாட்டில் ரொம்ப அதிகமான ஊழல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சோமாலியாவில் தான் இருக்குது. ஓகேவா? இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு சர்வதேச அமைப்பு. 2வது கொஸ்டின், உலகிலேயே அதிக அளவில் தங்கம் இறக்குமதி செய்யும் நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போ எந்தெந்த நாடுகள்லாம் ரொம்ப அதிகமான தங்கம் இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறது சீனா, 2வது இடத்துல இருக்கிறது இந்தியா. இதில் ரொம்ப முக்கியமானது நம்ம இந்தியா எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தான். இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து தான் ரொம்ப அதிகமான அளவில் தங்கத்தை இறக்குமதி பண்ணுறோம். நம்ம இறக்குமதி பண்ணுற தங்கத்தில் 41% தங்கம் நம்ம சுவிட்சர்லாந்துலேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கம் மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்கள் இறக்குமதி பண்ணுறோம்ல, அதில் பார்க்கும்போது நம்ம தங்கத்திலேருந்து இறக்குமதி பண்ணுறது 5% இருக்குது. ஓகேவா? அதாவது நம்ம இறக்குமதி பண்ணுறதுல 5% தங்கமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது மட்டும் இல்லாமல் நம்ம தங்கத்துக்கு 15% வரியுமே போடுறோம். இது எதற்காக அப்படின்னா நம்ம எல்லாம் அதிகமாக இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வரி போடுறோம். என்ன தான் வரி போட்டாலுமே நம்ம அதிகமான இறக்குமதி நம்ம ஆளுங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அடுத்தது 75வது குடியரசு தின விழாவில் எந்த மாநில ஊர்தி முதலிடம் பிடித்தது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு 75வது ரிப்பப்ளிக் டே குடியரசு தின விழா நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு மாநிலமும் அவங்க மாநில சார்பாக அவங்க மாநிலத்துடைய ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த நாட்டிற்கு காட்டுறதுக்காக ஒரு ஊர்தியை வந்து உடைமைத்து அனுப்புவாங்க, டெல்லிக்கு அனுப்புவாங்க. அப்படி பார்க்கும்போது இதில் முதலிடம் பிடித்தது எது அப்படின்னா ஒடிசா மாநிலத்துடைய ஊர்தி, 2ஆம் இடம் பிடித்தது குஜராத்துடைய ஊர்தி. இதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் பிடித்தது நம்ம தமிழ்நாடு. இதில் நம்ம தமிழ்நாடு எந்த இடத்துல பிடித்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி முதலிடம் பிடித்திருக்கிறது எது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன அப்படின்னா நம்ம அங்கே ஜட்ஜஸும் ஓட் பண்ணுவாங்க, அதே மாதிரி மக்களும் ஓட்டு பண்ணுவாங்க. இதில் முதலிடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் இருக்குது, இது ஜட்ஜஸுடைய ஓட்டு. அதே மாதிரி மக்கள் ஓட்டு பண்ணாங்கல்ல, அதில் முதலிடம் பிடித்தது எது அப்படின்னா குஜராத். ஓகே, அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊர்தி அனுப்பியிருந்தோம்ல, இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா பழந்தமிழகத்தின் குடவோலை முறை, மக்களாட்சியின் தாய் அப்படிங்கிறது தான். இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுடைய ஊர்தியை நம்ம பார்க்கலாம். இதில் குடவோலை முறையை காட்டுற மாதிரி அதில் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த பிடிஎஃப் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அடுத்த கொஸ்டின், 2024ஆம் ஆண்டு உலகின் சக்தி வாய்ந்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இப்போது ஒவ்வொரு நாட்டிலையும் இராணுவ சக்தி, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பொருளாதார சக்தி, இந்த மாதிரி நிறைய பொருட்களை வைத்து இந்த விஷயத்தை வந்து ரேங்கிங் பண்ணுவாங்க. உலகத்திலேயே 2024வது ஆண்டு ரொம்பவே சக்தியான நாடு எது அப்படின்னா அமெரிக்காவை சொல்கிறாங்க. 2ஆம் இடம் பிடித்தது சீனா, 3ஆம் இடம் பிடித்தது ரஷ்யா. நம்ம இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 12வது இடத்துல இருக்கும். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு யூஎஸ் நியூஸ் பவர் அப்படிங்கிற அமைப்பு. ஓகே, அடுத்தது உலகில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது? இதற்கான ஆன்சர் லண்டன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இவங்க நம்ம உலகத்திலேயே எந்தெந்த நகரங்களில் ரொம்ப அதிகமான டிராஃபிக் இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது லண்டன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் டைமில் அலுவலக நேரத்தில்
10 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கே 35 நிமிடங்கள் ஆகுது. ஓகேவா? 2ஆம் இடம் பிடித்தது அயர்லாந்துடைய தலைநகரான டப்ளின். இதில் ரொம்ப முக்கியமானது நம்ம இந்தியாவிலேருந்து இடம்பெற்றிருக்க நகரம். இதில் இந்தியாவிலேருந்து பெங்களூர் இடம்பெற்றிருக்கு. பெங்களூரு உலக அளவில் 6வது இடத்துல இருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு டாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அடுத்தது, உலக அளவில் டேஸில் எத்தனை பேருக்கு வாழ்நாளில் புற்றுநோய் ஏற்படுகிறது? இதற்கான ஆன்சர் 5ல் ஒருவருக்கு. இதுவும் ரொம்ப முக்கியமானது. இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே ரொம்ப முக்கியமானது. இப்போ உலக சுகாதார அமைப்பு அவங்க உலக அளவில் புற்றுநோய் கேன்சர் இருக்குல்ல, அது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒருத்தங்க வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ளாடி, அவங்க இறந்து போகிறதுக்குள்ளாடி 5ல் ஒருத்தங்களுக்கு புற்றுநோய் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் புற்றுநோயுடைய இறப்பு, அதாவது எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படிங்கிற இதை பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் பொதுவாக இருக்காங்க அப்படின்னா அதில் 9ல் ஒருத்தங்க புற்றுநோயினாலேயே இறக்குறாங்க. அதே மாதிரி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் 12ல் ஒருத்தங்க புற்றுநோயினாலேயே இருக்கிறாங்க. இப்போ இதில் இனிமேல் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் புதிதாக 14.1 லட்சம் பேர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே நேரம் அந்த 14.1 லட்சம் பேரில் 9.1 லட்சம் பேர் இறந்துருக்கவே செஞ்சுருக்காங்க கேன்சர்னால். ஆண்களில் அதிகமாக எந்த புற்றுநோய் வருது அப்படின்னா உதடு மற்றும் வாய் புற்றுநோய் வருது. இந்த சிகரெட்டு, அதுக்கப்புறம் இந்த பான் பராக்கு இந்த மாதிரிலாம் போடுறாங்கல்ல, இதனாலெல்லாம் ஆண்கள்கிட்ட அதிகமாக உதடு மற்றும் வாய் புற்றுநோய் உலக அளவில் வருது. அதுவே பெண்கள் கிட்ட அதிகமாக இருக்கிறது மார்பக புற்றுநோய், அதுக்கப்புறம் கருப்பை வாய் புற்றுநோய். இதெல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள்னால இந்த புற்றுநோயை தடுக்க முடியும். ஆனால் அவங்க அதுக்கான செக்கிங் பண்ணணும். நிறைய பேருக்கு அந்த புற்றுநோய் இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸே இல்லாமல் இருக்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 75 வயதை அடைகிறதுக்கு முன்னாடி புற்றுநோய் அது எங்கே அதிகமாகிடுது அப்படிங்கிறது தான். ஏன்னா பொதுவாகவே ஒருத்தங்க 75 வயது அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நோய்களும் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் நம்ம பார்க்குறது 75 வயதை ஒருத்தங்க அடையவே இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு புற்றுநோய் வருது அப்படின்னா அது எங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஓஷியானியா கண்டத்தில் தான் இருக்குது. அப்படி ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னா அப்படியெல்லாம் ஒரு கண்டம் இல்லை. ஆனால் ஆஸ்திரேலியா கண்டத்தையும் அதுக்கு சுற்றி இருக்கிற சில நாடுகளையும் சேர்த்து நம்ம ஓஷியானியா அப்படின்னு சொல்லுவோம். 2வது இடத்துல அதிகமாக இருக்கிறது எங்கே அப்படின்னா வட அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா இருக்குல்ல, அங்கே தான். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரதில் 75 வயது அடைகிறதுக்கு முன்னாடி புற்றுநோய் இறந்து போகிறாங்கல்ல, அது ரொம்ப அதிகமாக இருக்கிறது எங்கே அப்படின்னா ஐரோப்பாவில். 2ஆம் இடம் பிடித்தது ஆசியா. ஓகே, இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. தமிழில் சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சிக்கான முகமை அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஷார்ட்டா IARC அப்படின்னு சொல்லுவாங்க. இது உலக சுகாதார அமைப்பு WHO இருக்காங்கல்ல, அவங்களுடையது. ஓகே, அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இதை பார்க்கலாம். இதுவுமே நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்தது இது நம்ம இந்தியா சம்பந்தமான சில கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் உள்ள மொத்த ராம்சார் தளங்களின் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 80. இது பிப்ரவரி 2024 ஆண்டின்படி. இப்போது ராம்சார் தளம் அப்படின்னா என்னென்னா ஒரு சதுப்பு நில பகுதி. இது பார்த்தீங்கன்னா சதுப்பு நில பகுதியாகவும் இருக்கலாம், இல்லை வேறு பகுதியாகவும் இருக்கலாம். இது சுற்றுச்சூழல் விதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும். ஒரு பகுதியை ராம்சார் தளம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த மாநில அரசு, மத்திய அரசு, உலக அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அந்த பகுதிகளுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணி அந்த பகுதியை ரொம்பவே பத்திரமா பாதுகாப்பாங்க. இப்போ உலக ஈரநில தினம் இது பிப்ரவரி 2ஆம் தேதி வந்தது. ஓகேவா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில பகுதிகளை நம்ம இந்தியாவில் ராம்சார் தளம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. முதல்ல ராம்சார் தளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈரானில் ராம்சார் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க. 1971 ஆண்டு தான் இந்த உடன்படிக்கை பண்ணாங்க. இது என்னென்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற முக்கியமான பகுதிகள், இயற்கைக்கு ரொம்ப முக்கியமான பகுதிகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான உடன்படிக்கை தான். அதன்படி சில பகுதிகளை அவங்க ராம்சார் தளம் அப்படிங்கிற மாதிரி அறிவித்து அதெல்லாம் பாதுகாத்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் 5 பகுதிகள் ராம்சார் தளங்களாக இந்த பிப்ரவரி மாதம் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் ஏற்கனவே 75 ராம்சார் தளங்கள் இருந்துச்சு. இந்த 5ஓட சேர்த்து 80 இப்போ இது அதிகமாக இருக்குது. இப்போ புதிதாக என்னென்ன பகுதிகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா கர்நாடகாவில் 3 பகுதிகள், அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் 2 பகுதிகள். கர்நாடகாவில் என்னெல்லாம் அப்படின்னா அங்கா சமுத்திரா பறவைகள் பாதுகாப்பு சரணாலயம், அதுக்கப்புறம் அகசினி கழிமுகம். கழிமுகம்னா என்ன? ஒரு நதி கடலில் கலக்கிற பகுதி, அந்த பகுதியை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மாகடிக்கரை பாதுகாப்பு சரணாலயம், இதுவுமே கர்நாடகாவில் தான் இருக்குது.
அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் 2 இருக்குல்ல, அது என்னென்ன அப்படின்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்க கரைவெட்டி பறவைகள் சரணாலயம். இது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லாங்வுட் சோலை காப்பு காடுகள், இது நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. இதுவுமே ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த லாங்வுட் அப்படிங்கிற பேரை பார்த்து இது யூரோப்பில் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது. நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப அதிகமான ராம்சார் தலங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த 2ஓட சேர்த்து மொத்தமாக 16 நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகே, நம்ம மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா பூபேந்திர யாதவ். ஓகே, அடுத்தது இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் பனிச்சிறுத்தைகள் அதிகம் காணப்படும் பகுதி எது? இதற்கான ஆன்சர் லடாக். நம்ம இந்தியாவில் முதலாக பனிச்சிறுத்தைகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற கணக்கெடுப்பை எடுத்திருக்காங்க. இது 2019 ஆண்டிலிருந்து 2023 ஆண்டிற்கானது. இதில் மொத்தமாக நம்ம இந்தியாவில் 718 பனிச்சிறுத்தைகள் இருக்குது. இதில் முதலிடம் பிடித்தது லடாக். ரொம்ப அதிகமான பனிச்சிறுத்தைகள் லடாக்கில் தான் இருக்குது. 477 பனிச்சிறுத்தைகள் இருக்குது. 2ஆம் இடம் பிடித்தது உத்தரகாண்ட். உத்தரகாண்டில் 124 பனிச்சிறுத்தைகள் இருக்குது. ஓகே, அடுத்தது அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2000ஆவது ஆண்டு. 2000ஆவது ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி தான் நம்ம அந்த டைமில் பிரதமராக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்த திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. சிலருடைய ஸ்மார்ட் கார்டு, அதாவது சிலருடைய ரேஷன் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஏஒய் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதற்கு அர்த்தம் வந்து இந்த அந்தோதயா அன்ன யோஜனா அப்படிங்கிறது தான். அந்த ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு மாதம் சர்க்கரை ரூபாய் 18.50 அந்த காசுலேயே வாங்கிக்கலாம். அதாவது நீங்கள் ஏஏஒய் அட்டைதாரராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டை வச்சு நீங்கள் ஒரு மாதம் சர்க்கரை ரேஷன் கடையில் போய் 18 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா அது ரொம்ப அதிகமான இருக்கும், 45 ரூபா 50 ரூபா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? இந்த திட்டம் வந்து இப்போ முடிகிறதா இருந்துச்சு. இந்த திட்டத்தை 2 ஆண்டுகள் நீட்டிச்சிருக்காங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு திட்டத்தையும் நீட்டிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ROSCTL அப்படிங்கிற ஒரு திட்டம். இது என்ன அப்படின்னா ரிபேட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் டாக்ஸஸ் அண்ட் லெவி ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது என்ன அப்படின்னா தமிழில் மாநில வரிகள் மற்றும் தீர்வைகளுக்கு தள்ளுபடி வழங்கும் திட்டம். இது சில ஜவுளி பொருட்கள் அதுக்கப்புறம் சில ஆடைகளுக்கு எல்லாமே தள்ளுபடி வழங்குறாங்க. ஓகேவா? அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த மாதிரி எல்லாமே தள்ளுபடி வழங்குறாங்க. இந்த திட்டத்தையுமே 2 ஆண்டுகள் நீட்டிச்சிருக்காங்க. 2026ஆவது ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் இதை நீட்டிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2024ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 5 பேருக்கு. நம்ம இந்தியாவில் ரொம்ப உயரிய விருது எது அப்படின்னா பாரத ரத்னா விருது. இது இந்த ஆண்டு 5 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் அவங்க அப்படின்னா பீகாருடைய முன்னாள் முதல்வரான கர்பூரி தாக்கூர் அவர், அதுக்கப்புறம் பாஜகவுடைய மூத்த தலைவரான LK அத்வானி அவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய 5வது பிரதமரான சௌத்ரி சரண் சிங் அவர், அதுக்கப்புறம் இந்தியாவுடைய 9வது பிரதமரான PV நரசிம்ம ராவ். இதில் நமக்கு வந்து இந்த 2 பாயிண்ட்லேயுமே ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணோம். நமக்கு கூற்று காரணம் மாதிரி கேட்டு நம்ம இந்தியாவில் 9வது பிரதமர் வந்து சௌத்ரி சரண் சிங் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பிரதமருடைய எண்ணிக்கையை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம MS சுவாமிநாதன், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வேளாண் விஞ்ஞானியான MS சுவாமிநாதன் அவருக்குமே பாரத ரத்னா விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே நபர் பாரத ரத்னா விருதும் வாங்கியிருக்காரு. இந்தியாவுடைய முதல் உயரிய விருது தான் பாரத ரத்னா விருது. 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதுமே வாங்கியிருக்காரு. 3வது உயரிய விருதான பத்ம பூஷன் விருதையுமே வாங்கியிருக்காரு. 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதையுமே இவர் வாங்கியிருக்காரு. ஓகே, அடுத்தது பாரத் அரிசி கிலோ எத்தனை ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 29. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் இந்த பாரத் அரிசி விற்பனை பண்ணுறாங்க. நிறைய பகுதிகளில் நம்ம இந்தியாவில் இப்போ அரிசியுடைய விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி போயிடுச்சு. அதனால ரொம்ப குறைந்த விலையில் அரிசியை விற்பனை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு இந்த முடிவு எடுத்திருக்காங்க. பாரத் அரிசி அப்படிங்கிற பேரில் வெறும் 29 ரூபாய்க்கு இந்த அரிசியை விற்பனை பண்ணுறாங்க. 1 கிலோ 29 ரூபா தான். அதற்காக நம்ம 1 கிலோ போய் வாங்க முடியுமா அப்படின்னா அப்படிலாம் வாங்க முடியாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தது 5 கிலோ தான் வாங்க முடியும். 5 கிலோ 10 கிலோ அந்த பேக்கெட் தான் நம்மளால் வாங்க முடியும். நம்ம மத்திய உணவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா பியூஷ் கோயல். இதே மாதிரி ஏற்கனவே பாரத் ஆட்டா அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க. ஆட்டா அப்படின்னா கோதுமை மாவு. அது 1 கிலோவுக்கு 27 ரூபா 50 பைசா அந்த மாதிரி விற்கலாம், அந்த மாதிரி வாங்கலாம். அதுக்கப்புறம் பாரத் பருப்பு, இது பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ பாக்கெட் வந்து ரூபாய் 60 வீதம் விற்பனை பண்ணுறாங்க. ஓகேவா?
இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா மொபைல் வேன்களில் கிடைக்கும். மொபைல் வேன்கள் அப்படின்னா சில வேன்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான நகரங்கள், சென்னை, பெங்களூரு, டெல்லி இந்த மாதிரி முக்கியமான நகரங்களில் வித்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் NAFED, NCCF, அதுக்கப்புறம் கேந்திரிய பந்தர் இந்த மாதிரி கூட்டுறவு நிறுவனங்கள்லையுமே விற்பனை பண்ணுறாங்க. இதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும். ஓகே, அடுத்தது தமிழ்நாடு ரிலேட்டடான சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் என்ற புதிய திட்டம் அடிப்படையில் எத்தனை விளையாட்டுகளுக்கு உபகரணங்கள் வழங்கப்படும்? இதற்கான ஆன்சர் 33. இப்போ நம்ம தமிழ்நாடு அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் ஒரு முக்கியமான திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் அப்படிங்கிற திட்டம் தான் இது. ஓகேவா, தமிழ்லையும் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, இது என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தமாக 12,620 கிராம பஞ்சாயத்துகளுக்கு அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவாங்க. ஏற்கனவே 2024-25 தமிழக நிதிநிலை அறிக்கையிலேயே இதை அறிவிச்சிருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. ஓகேவா, சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் மாதந்தோறும் எந்த தினம் செயல்படுத்தப்படும்? இதற்கான ஆன்சர் மாதந்தோறும் 4வது புதன்கிழமை. உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற ஒரு திட்டம். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழக அரசுடைய அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் மக்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறத உறுதி பண்ணணும். இதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாதந்தோறும் 4வது புதன்கிழமை மாவட்ட ஆட்சியர், அந்த மாநிலத்துடைய கலெக்டர் பார்த்திங்க அப்படின்னா அவர் தலைமையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற ஒரு திட்ட முகாம் வந்து நடக்கும். இது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அதுக்கப்புறம் அவர் கூட சில உயர் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வட்ட அளவில் காலை 9 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 9 மணி வரை, அதாவது 24 மணி நேரம் வட்ட அளவில் தங்கி ஆய்வில் ஈடுபடுவாங்க. இந்த மக்களுக்கு எல்லாமே கிடைக்குதா அப்படிங்கிறத ஆய்வில் ஈடுபடுவாங்க. ஓகேவா, அடுத்தது இதே மாதிரி கள ஆய்வில் முதல்வர் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. இது என்ன அப்படின்னா, முதலமைச்சர் பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாகவே போய் வந்து ஆய்வு பண்ணுவார். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஈரோடு. ஈரோடில் பார்த்திங்க அப்படின்னா பர்கூர் மலை, அதுக்கப்புறம் ஈரோடு அந்த சுற்றி இருக்க பகுதியெல்லாம் இருக்குல்ல, அந்தியூர் தாலுக் அந்த சுற்றி இருக்கிற பகுதிகளை நம்ம தமிழ்நாட்டுடைய 18வது வனவிலங்கு சரணாலயமாக அறிவிச்சிருக்காங்க. அதோடைய பேர் என்ன அப்படின்னா தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம். நம்ம எக்ஸாமில் இப்படி கூட கேட்கலாம், தமிழ்நாட்டில் புதிதாக அறிவிக்கப்பட்ட வனவிலங்கு சரணாலயம் எது அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டுடைய 18வது வனவிலங்கு சரணாலயம் எது அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. நம்ம தமிழ்நாட்டுடைய 18வது வனவிலங்கு சரணாலயம் தான் இந்த வனவிலங்கு சரணாலயம். இதை நோட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது இதில் பாருங்கள், இது எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் பர்கூர் மலை அப்படிங்கிற பகுதியை சுற்றி தான் இருக்குது. அந்தியூர் தாலுக்கில் தான் இருக்குது. இது எவ்வளவு பரப்பளவு இருக்குது அப்படின்னா 80,114.80 ஹெக்டேர் பரப்பளவில் இருக்குது. தோராயமாக 80,000 ஹெக்டேர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. யானைகள் மற்றும் புலிகளுக்கு இது பாதுகாப்பான ஒரு பகுதியாக இருக்கும். அதுக்கப்புறம் மாநிலம் சம்பந்தமான பிற மாநிலங்கள் சம்பந்தமான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எந்த மாநிலத்தின் முதல்வராக சம்பை சுரேன் தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் ஜார்க்கண்ட். ஏற்கனவே ஜார்க்கண்டுடைய முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரேன் அவர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர் நில மோசடி குற்றச்சாட்டில் வந்து அவரை அமலாக்கத்துறை வந்து கைது பண்ணிட்டாங்க. ஜார்க்கண்டுடைய ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் இப்போ புதிய முதல்வராக சம்பை சுரேன் அவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. ஜார்க்கண்டுடைய தலைநகர் வந்து ராஞ்சி. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ணோம், ஒரு மாநிலத்தில் ஒரு முதல்வரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாநிலத்தில் மொத்தமாகவே ஆட்சி கலைஞ்சு போகாது, அடுத்த முதல்வரை ஈஸியாகவே அப்பாயின்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது டிஃபென்ஸ் சம்பந்தமான பாதுகாப்புத்துறை சம்பந்தமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். INS சந்தாயக் என்பது என்ன வகையான கப்பல்? இதற்கான ஆன்சர் ஆய்வு கப்பல். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய முதல் மிகப்பெரிய ஆய்வு கப்பல். ஏற்கனவே ஆய்வு கப்பல் எல்லாமே இருக்குதான், ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன ஆய்வு கப்பல். இது மிகப்பெரிய அளவில் நம்ம இந்தியாவுடைய முதல் மிகப்பெரிய ஆய்வு கப்பல் அது இது அப்படின்னா அது INS சந்தாயக் அப்படிங்கிற கப்பல் தான். இதை கட்டின நிறுவனம் எது அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்கிற கார்டன் ரீச் கப்பல் கட்டும் நிறுவனம் தான் கட்டியிருக்காங்க. சில எக்ஸாமில் கார்டன் ரீச் கப்பல் கட்டும் நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கூட கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய கடற்படை தலைமை தளபதி யார் அப்படின்னா ஹரிகுமார் அவர் தான். ஓகே, அடுத்தது ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். எக்ஸசைஸ் வாயு சக்தி.
வாயு சக்தி 2024 ஆண்டிற்கான பயிற்சி. இது நம்ம இந்தியாவுடைய விமானப்படை பயிற்சி. இது ராஜஸ்தானில் ஜெய்சல்மர் இருக்குல்ல, அங்கே பொக்ரான் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெறுது. இதில் ராஜஸ்தான் அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. அடுத்தது சில ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது நம்ம தமிழ்நாட்டில் நடைபெற்றது, அதனால தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ 4 பகுதிகளில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் ரொம்ப அதிகமான பதக்கங்கள் வென்று முதலிடம் பிடித்தது மகாராஷ்டிரா. 2ஆம் இடம் நம்ம தமிழ்நாடு பெற்றிருக்கோம். ஓகே, இதில் பாருங்கள், 3ஆம் இடம் பிடித்தது ஹரியானா. தமிழ்நாட்டில் 4 பகுதிகளில் நடைபெற்றது. இது சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, இந்த மாதிரி 4 பகுதிகளில் நடைபெற்றது. இது ஜனவரி 19ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது இதற்கான கருப்பொருள், இதற்கான மேஸ்கட், அதாவது இதற்கான சின்னம் என்ன அப்படின்னா வீரமங்கை வேலு நாச்சியார், அவங்க தான். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது, இது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இதற்கான சின்னம் என்ன அப்படின்னா வீரமங்கை வேலு நாச்சியார். அடுத்தது, ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெய்ஷா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அவங்க ஜெய்ஷா அவரை 3வது முறையாக மீண்டும் தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இவர் நம்ம இந்தியாவுடைய பிசிசியுடைய செயலாளராக இருக்கார். பிசிசியுடைய பிரசிடென்ட் யார், அதாவது பிசிசியுடைய தலைவர் யார் அப்படின்னா அது ரோஜர் பின்னி. ஓகேவா? பிசிசியுடைய செயலாளர் வேறு. செயலாளர் அப்படின்னா இங்கிலீஷில் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவோம். பிசிசியுடைய தலைவர், அதாவது பிரசிடென்ட் வேற, அவர் ரோஜர் பின்னி. நம்ம இதில் வந்து குழம்பிடக்கூடாது. ஓகே, அடுத்தது கெய்ரோ, எகிப்துடைய தலைநகரான கெய்ரோவில் நடைபெற்ற ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போது கெய்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா துப்பாக்கிச் சுடுதல் உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் ரொம்ப அதிகமான பதக்கங்கள் வென்று நம்ம இந்தியா தான் முதலிடம் பிடித்திருக்கோம். நம்ம இந்தியா 2 தங்கம் பெற்றிருந்தோம். இதில் யாரெல்லாம் நம்ம இந்தியாவுக்காக தங்கம் ஜெயிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யான் சிங் பன்வார் அப்படிங்கிறவர், இவர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. ஆண்கள் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் கோல்டு மெடல் வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ்டு டீம் அப்படின்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து விளையாடுறது. இது பார்த்தீங்க அப்படின்னா ரிதன் சங்வான் அப்படிங்கிற பெண்மணியும் உஜ்வல் மாலிக் அப்படிங்கிற ஆணும் சேர்ந்து கோல்டு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்க மிக்ஸ்டு டீம் கலப்பு பிரிவில் வந்து இந்த கோல்டை நமக்காக வாங்கி தந்திருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா எகிப்துடைய தலைநகரான கெய்ரோவில் தான் நடைபெற்றது. அடுத்தது பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். சர்வதேச நாணய நிதியம் 2024-25 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை எவ்வளவாக கணித்தது? இதற்கான ஆன்சர் 6.5%. IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ரொம்ப முக்கியமான அமைப்பு. நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் அப்படின்ற மாதிரி கணித்திருக்காங்க. இந்த அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவுடைய தலைநகரான வாஷிங்டனில் தான் இருக்குது. ஓகே, அடுத்தது சில ஷார்ட் அண்ட் ரெஃபரன்ஸ், அதான் வந்து வேகமாகவே பார்த்துடலாம். நம்ம முதல்வர் ஸ்டாலின் வந்து ஸ்பெயின் போயிருந்தார். ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்துறை மாநாடு நடந்தது. அங்கே நிறைய நாடுகளை சேர்ந்த நிறைய நிறுவனங்கள் வந்திருந்தாங்க. அவங்ககிட்டேருந்து ஏதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலீடு வாங்கலாமா அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்காக தான் போயிருந்தாங்க நம்ம முதல்வர். அப்போ ஸ்பெயினை சேர்ந்த ரோக்கா அப்படிங்கிற நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உங்கள் தமிழ்நாட்டில் ரூபாய் 400 கோடி முதலீடு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எங்கே அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் 400 கோடி முதலீடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதிய குழாய்கள், இணைப்புகள் இதெல்லாமே உற்பத்தி பண்ணுறதுக்காக புதிய தொழிற்சாலை நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இந்த டாய்லெட் எல்லாம் பண்ணுற ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்களை விரிவாக்கம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனியை சேர்ந்த கப்பல் மற்றும் கண்டெய்னர் நிறுவனமான ஹபக்லாய்டு அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இவங்களும் ஒரு உறுதி தந்திருக்காங்க. என்ன அப்படின்னா தூத்துக்குடி மற்றும் வேறு சில பகுதிகளில் கண்டெய்னர் முனையங்கள் அமைக்கிறதுக்காக ரூபாய் 2500 கோடி வந்து நாங்கள் முதலீடு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒப்பந்தம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒப்பந்தம் போடலை, ஒப்புக்கொண்டிருக்காங்க. அடுத்தது ஜனவரி மாதத்தில் ஜிஎஸ்டியுடைய வசூல் இது ரூபாய் 1.72 லட்சம் கோடியாக இருந்திருக்கு. இது 2வது அதிகம். இது வரைக்கும் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுலேயே ரொம்ப அதிகமானது எப்போ அப்படின்னா ஏப்ரல் 2023 ஆண்டில் ரூபாய் 1.87 லட்சம் கோடி வந்து வசூலானது தான். ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதி 2017 ஆண்டு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது மலேசியாவுடைய 17வது மன்னராக சுல்தான் இப்ராஹிம்
இஸ்கந்தர் அவர் வந்து பதவி ஏற்றிருக்காரு. ஓகே, அடுத்தது நம்ம இந்தியாவுக்கு 33,000 கோடி ரூபாயில் MQ-9B ட்ரோன்கள் வந்து விற்பனை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. மொத்தமாக 31 வந்து நமக்கு தரதா சொல்லியிருக்காங்க. இதில் 31ல் இந்திய கடற்படைக்கு 15, இந்திய இராணுவத்திற்கு 8, அதுக்கப்புறம் இந்திய விமானப்படைக்கு வந்து 8 அந்த மாதிரி வந்து வழங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பஞ்சாபுடைய ஆளுநரான பன்வாரிலால் புரோஹித் அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பஞ்சாபுடைய முதல்வர் யார் அப்படின்னா பகவந்த் மான். இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம நாட்டிலேயே மிகப்பெரிய முதல் போக்குவரத்து வாகன கண்காட்சி அது டெல்லியில் நடைபெற்றது. இதுதான் நம்ம நாட்டிலேயே முதல் போக்குவரத்து வாகன கண்காட்சி அப்படின்னா இல்லை. இதெல்லாம் சின்ன சின்ன வரைக்கும் நிறைய நடந்திருக்கு. ஆனால் மிகப்பெரிய அளவில் முதலாக இப்போ தான் நடந்திருக்கு. ஓகேவா? இதற்கு பேர் என்ன அப்படின்னா பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ. நம்ம எக்ஸாமில் பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ 2024 எங்கே நடைபெற்றது அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய முதல் மனிதர் டிஎன்ஏ வங்கி, அதாவது இது வரைக்கும் ரத்த வங்கி அதுக்கப்புறம் பண வங்கி எல்லாம் பார்த்துருப்போம். நம்ம இந்தியாவிலேயே முதலாக மனிதர்களுடைய டிஎன்ஏயை சேமித்து வைக்கிற வங்கி வந்து கொண்டு வந்திருக்காங்க. சாரி, இது இந்தியாவில் கிடையாது, வட இந்தியாவில். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. நான் வந்து வட இந்தியாவை வந்து நோட் பண்ணலை, நீங்கள் அது நோட் பண்ணிங்க. ஓகேவா? வட இந்தியாவில் இது நம்ம நார்த் இந்தியாவுடைய முதல் மனித டிஎன்ஏ வங்கி. ஓகேவா? இது வந்து எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தான் தொடங்கியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் இறந்துருக்காரு, அதை பற்றி பார்க்கலாம். மருத்துவரான நித்யா ஆனந்த் அவர் வந்து மரணம் அடைந்திருக்காரு. இவர் தான் நம்ம இந்தியாவிலே முதலாக வாய்வழி கருத்தடை மாத்திரையை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதோடைய பேர் சஹேலி அப்படிங்கிறது. 1986 ஆண்டு இதை உருவாக்கியிருந்தார். அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம முக்கியமான தினங்கள் பார்த்துட்டு முடிச்சிக்கலாம். ஓகே, இந்திய கடலோர காவல் படை தினம் இது February 1 இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே. நம்ம இந்தியாவுக்கு ஆர்மி இருக்குது, நேவி இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, கூடவே இந்திய கடலோர காவல் படையும் இருக்குது. ஓகேவா? இந்திய கடற்படை வேறு, இந்திய கடலோர காவல் படை வேறு. இப்போது இந்த இந்திய கடலோர காவல் படையை வந்து February 1 1977 ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இந்தியன் ஆர்மி அதை எப்போ உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா 1895 ஆண்டே உருவாக்கியிருந்தாங்க, April 1. அப்புறம் இந்தியன் நேவி அதை எப்போ உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா January 26 உருவாக்கியிருந்தாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து October 8 உருவாக்கியிருந்தாங்க 1932. நம்ம இந்திய கடற்படை இந்த ஆண்டை என்னவா அறிவிக்கிறாங்க அப்படின்னா கடற்படை சிவிலியன்கள் ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவிலியன்கள் யார் இவங்க அப்படின்னா சோல்ஜர்ஸ் இல்லை, இவங்க வந்து ட்ரேடர்ஸ், அதுக்கப்புறம் அங்கே வந்து இன்ஜினியரிங் ஒர்க்கெல்லாம் பார்ப்பாங்க இல்லை கடற்படையில். இந்த மாதிரி பொதுமக்கள் போரில் ஈடுபடாதவங்கள தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது உலக சதுப்பு நில தினம் இது February 2 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா சதுப்பு நிலங்களும் மனித நல்வாழ்வும் அப்படிங்கிறது. இதை நம்ம உலக ஈர நிலங்கள் தினம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவோம். அந்த மாதிரி கூட நம்ம பார்த்துருந்தோம்ல, அதுதான். ஓகே, இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சதுப்பு நிலங்களும் மனித நல்வாழ்வும் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் வெட்லேண்ட்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்பீயிங் அப்படிங்கிறது. லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உலக புற்றுநோய் தினம் February 4 வேர்ல்டு கேன்சர் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் டுகெதர் வி சேலஞ்ச் தோஸ் இன் பவர் அப்படிங்கிறது. இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் இணைந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்கள சவால் விடுவோம் அப்படிங்கிறது தான். ஓகே, நிறைய நாளுக்கு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணனால சில இடங்களில் நான் வந்து எரர் பண்ணியிருப்பேன், சிலரில் உளறியிருப்பேன், அதெல்லாம் கொஞ்சம் மன்னிச்சுங்க. இனி நம்ம வந்து வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.